என்னை உயர்த்தும் உள்ளங்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நைட்டி ஃப்ராக் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நைட்டி ஃப்ராக் வந்து நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா ஹைட்டு கம்மியாக இருக்கும். இப்போ நான் அதே 3 மீட்ரு 35 இன்ச்சுங்கிற அந்த நைட்டி மெட்டீரியலில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட் அதிகமாக எப்படி நைட்டி ஃப்ராக் கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதை பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ ஹைட்டு வந்து 50 இன்ச்சு ஹைட் இருக்கிற மாதிரி இது நைட்டி ஃப்ராக்கு. இப்போ கடையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 50 இன்ச்சு கண்டிப்பாக வராது. இதில் பாருங்கள், 50 இன்ச்சு வச்சுருக்கேன். தைச்சிட்டிங்கன்னா 48 வரும். அப்போது 48 இன்ச்சு இருக்கிற மாதிரி இது நைட்டி ஃப்ராக். இது பாருங்கள், இதை நார்மலாக நம்ம நைட்டிக்கு என்ன அளவு எடுப்போமோ அதுதான். 2 இன்ச்சு இங்கேருந்து 6 இன்ச்சு. அதே மாதிரி இந்த அளவு 6 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். செஸ்ட் அளவு வந்து ரெடி அளவு 11 இன்ச்சு. 11 இன்ச்சுனா 44 இன்ச்சு வரும் உங்களுக்கு. அதாவது 36 சைஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு டாப்புக்கெல்லாம் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். நைட்டியாக இருந்தால் இது நைட்டி ஃப்ராக் தான். இது வந்து நைட்டி ஃப்ராக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் டைட்டாக வந்து போடக்கூடாது. நார்மலாக போடும்போது நைட்டி மாதிரி தெரியணும். இடுப்பில் நம்ம அந்த போ கட்டும்போது ஃப்ராக் மாதிரி தெரியணும். அது மாதிரி இருக்கிறதுக்கு தான் நைட்டி ஃப்ராக்குன்னு சொல்லுவோம். நீங்கள் டைட்டாக போட்டிங்கன்னா அப்புறம் நார்மல் ஃப்ராக் மாதிரி ஆகிடும். பாருங்கள், இப்போ அவங்க அளவு வந்து 36ன்னு வச்சுங்க. ஒருத்தர் அளவு 36னா 9 இன்ச்சு வைப்போம். சுடிதாருக்குனா 1 இன்ச்சு வைப்போம். நைட்டிக்கு இருந்தால் நம்ம 2 இன்ச்சு வைப்போம். அந்த 2 இன்ச்சு வச்சு நம்ம அளவு எடுத்து 11 இன்ச்சு இது ரெடி அளவு. எக்ஸ்ட்ரா வர்றது ஒரு 1 இன்ச்சு விட்டுக்கிறோம். இங்கே 11 இன்ச்சு வைக்கும்போது இடுப்பாண்ட 1 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. 10 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கே 11, இங்கே 10. இது எக்ஸ்ட்ரா அளவு. எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு இருக்கும். இது வந்து பாருங்கள், இப்போ ஹைட்டு வந்து ஃபுல்லாக நான் 50 எடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஃப்ளீட்டுக்கு 8 இன்ச்சு எடுத்துறேன். பாருங்கள், இது ஃபுல் அளவு. ஃப்ளீட்ஸ் வைக்கிறது, கீழே ஃப்ளீட்ஸ் வைக்கிறது 8.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 8.5 இன்ச்சு, அரை இன்ச்சு தையலுக்கு போய்டும். அதனால் 8 இன்ச்சு வச்சுட்டு போட்டுனா அப்போது இந்த அளவு தான் கட் பண்ண போகிறோம். அப்போது இங்கே வந்து நீங்கள் கட்டிங் பண்ணும்போது ஷேப் வந்து நீட்டாக நம்ம லைன் கூட்டி எப்படி போடுவீங்க, அதாவது இடுப்புலேருந்து நீட்டாக இப்படி போடணும். நீங்கள் இந்த ஷேப்பெல்லாம் பண்ணாதீங்க. நீட்டாக இது ரெடி அளவு. இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ இதை கட் பண்ணும்போது ஞாபகமாக இந்த இடத்துல ஒரு 1 இன்ச்சு மேலே வச்சுட்டு இந்த ஷேப்பில் கட் பண்ணணும். இங்கேருந்து 1 இன்ச்சு மேலே வச்சுட்டு இந்த ஷேப்பில் கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது தனியாக வந்துருக்கு. இந்த இடத்துல நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இது பாருங்கள், கீழே வந்து நம்ம அந்த ஃப்ளீட் வைக்கிறோம்ல அந்த துணி எடுத்துருக்கோம். இப்போ நெக்கு கட் பண்ணலாம். நெக்கு பாருங்கள், நான் எப்போவுமே நைட்டிக்கு 2 இன்ச்சு தான் வைப்பேன். ஏன்னா நான் இறக்கம் வைக்கிறதுனால. க்ளோஸ் வச்சிங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் முதலே, க்ளோஸ் வச்சிங்கன்னா நெக்கு வந்து பேக்கில் க்ளோஸ் வச்சிங்கன்னா 1 இன்ச்சு இங்கே, அதாவது நெக்கு 1 இன்ச்சும் ஷோல்டருக்கு 1 இன்ச்சும் ஹார்மோல் 1 இன்ச்சும் எக்ஸ்ட்ரா பண்ணுங்கள் எப்போவுமே. நான் இது வந்து நெக்கு கொஞ்சம் இறக்கிறதுனால நான் ரெடி அளவு பாருங்க, இங்கேருந்து 2, இங்கேருந்து 6 இன்ச்சு வைப்பேன். க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் 3 அளவை நீங்கள் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து நான் நெக்லஸ் கட் பண்ணி வைக்கிறேன். ரவுண்ட் நெக்கு, ஃப்ரண்ட்டும் பேக்கும் ரவுண்ட் நெக் கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டை மட்டும் நெக்லஸ் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேர்த்து ரவுண்ட் நெக் கட் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ எடுத்துட்டு பேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணுங்கள். இங்கே அரைக்காத் போடுங்க. அதாவது நம்ம ரெடி அளவுக்கு இங்கே ஒரு அரைக்காத் போடுங்க. அதே மாதிரி நம்ம இந்த இடுப்பாண்ட நல்லா கவனிங்க. இடுப்பாண்ட நம்ம போ வைக்க போகிறோம். அடுத்தது இன்னொரு ஒரு ஐடியா இருக்குது, அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதனால இங்கே ஒரு பாருங்கள், மேலேருந்து இடுப்பு வந்து 14-15 இன்ச்சுக்கு, நான் 14.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் அரைக்காத் போட்டிருக்கேன். இது எதுக்கு அரைக்காத் போட்டிருக்கேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள்,
இப்போ 2 ரவுண்ட் நெக் கட் பண்ணியிருக்கோம்ல. இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கை எடுத்துடலாம். பேக் எடுத்துட்டு ஃப்ரண்ட் வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து நெக்லஸ் கழுத்து பா நெக் வைக்கும்போது 2மே ரவுண்ட் நெக்கை கட் பண்ணலாம். பேக்கும் ஃப்ரண்ட்டும் வேறு நெக் வைக்கும்போது கண்டிப்பாக பேக்கு தனியாக கட் பண்ணணும், ஃப்ரண்ட்டு தனியாக கட் பண்ணணும். பாருங்க, இப்போ நான் நெக்லஸ் கழுத்து கட் பண்ணிட்டேன். நெக்லஸ் கழுத்து கட் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த இடத்துல ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இது ஸ்லீவ் பாருங்கள். ஸ்லீவ் வந்து நான் பஃப் ஸ்லீவ் வைக்க போகிறேன். பஃப் ஸ்லீவ் வச்சுட்டு கீழே வந்து பட்டி வந்து 2 இன்ச்சு பட்டி வைக்கலாம். இது பஃப்பு. இப்போ பஃப் ஸ்லீவுக்கு பாருங்கள், அளவு சொல்கிறேன். இப்போ வந்து மொத்தம் 8 இன்ச்சு ஸ்லீவு. இப்போ 2 இன்ச்சு வந்து உங்களுக்கு பட்டிக்கு போயிடும். அப்போ இங்கே வந்து இது வந்து 6 இன்ச்சு உயரம் வந்து 6 இன்ச்சு. எப்போவுமே பஃப் ஸ்லீவுக்கு 6 இன்ச்சு பாருங்க, ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுங்க. 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நீட்டாக கோடு போட்டுங்க. இதுதான் எக்ஸ்ட்ரா நம்ம ஃப்ளீட் வைக்கிற இடம், பஃப் ஃப்ளீட். அதனால 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இங்கேருந்து நார்மலாக இப்போது இதுதான் நம்ம மடிப்பு நார்மலான கை எப்படி தைப்போம் நம்ம இங்கேருந்து வைப்போம்ல, அதுதான் இது நினச்சிட்டு இப்போ இங்கேருந்து நீங்கள் நார்மலாக இங்கேருந்து 6 இன்ச்சு வச்சுட்டு எப்படி வரைவோமோ அது மாதிரி வரைஞ்சிக்கணும். கை எப்படி வரைவோமோ அது மாதிரி வரைஞ்சிக்கணும். நார்மலாக இதுதான், அதாவது இந்த 3 இன்ச்சை விட்டுட்டு நார்மலான கை எப்படி கட் பண்ணுவோமோ இங்கேருந்து நார்மலான கை வந்து கட் பண்ணிடலாம். அடுத்தது பஃப் ஸ்லீவுக்கு நம்ம இப்படியே கூட வைக்கலாம். இதை மட்டும் வச்சுட்டு கூட இந்த இடத்த வந்து நம்ம பஃப்புக்கு வரும். அப்போ இது வந்து இந்த பஃப் எப்படி வரும்னா ஷோரில் வந்து அமுகுன மாதிரி பஃப் வரும். இப்போ நம்மளுக்கு லைட்டாக தூக்குன மாதிரி பஃப் வேணும்னு சொன்னால் இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்க, இங்கேருந்து இங்கே 2 ஒரு இல்லை 3 இன்ச்சுக்கு இன்னும் கூட வேணும்னா கூட இந்த இடத்த வந்து நம்ம நல்லா பஃப் வேணுன்னா கூட, ஏன்னா இந்த இடம் நமக்கு இருக்குது, துணி இருக்குது. நிறைய பஃப் வேணுன்னா இதே அளவை 2.5 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். இன்னும் கூட ஒரு 3 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சுக்கு இவ்வளோ தொலை கூட பஃப் வைக்கலாம். கொஞ்சம் பஃப் ரொம்ப தூக்குன மாதிரி இருக்கும். லைட்டாக அங்கே பஃப் கேட்கறதுனால நீங்கள் வந்து 2.5 இன்ச்சுக்கு வச்சுட்டு பாருங்கள், வரைஞ்சிருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதோட தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இதோட தான் கட் பண்ணால் இதை கட் பண்ணக்கூடாது. பாருங்கள், ஸ்லீவ் கட்டிங் பாருங்கள். அடுத்து பாருங்கள், நம்மளுக்கு கீழே ஃப்ளீட்டுக்கு வச்சோம் பாருங்கள். 8.5 இன்ச்சு ஃப்ளீட்டுக்கு வச்சுருக்கோம். மீதி வந்து துணி கீழே இருக்குது பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்குது. இதை நம்ம ஏன்னா இந்த ஒரே ஒரு 4 அடுக்கு இருக்கும் பாருங்கள், 4 பங்கு இருக்கும். இந்த துணியை வச்சு நம்ம ஃப்ளீட் வைக்க முடியாது. ஏன்னா மேலே நைட்டி அளவும் இந்த அளவும் கரெக்டாக இருக்கும். அப்போ ஃப்ளீட் வராது. அப்போ ஃப்ளீட் வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா கீழே இருக்குது பாருங்கள், இந்த துணியை பாருங்கள் 4ஆக மடிச்சுக்குங்க. அதாவது 4ஆக மடிச்சுட்டு நல்லா கவனிங்க, இந்த உயரம் பத்தாது, இந்த உயரம் பத்தாது. அதனால் இந்த உயரம் தான் சரியாக இருக்கும். அதாவது இது 8.5 இன்ச்சு இருக்கும். அந்த 8.5 இன்ச்சு அளவு இப்படி திருப்பினா தான் வரும். இப்படி திருப்பாதீங்க, நல்லா கவனிங்க. இது பாருங்கள், இது இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. இதை 4ஆக மடிச்சுக்குங்க. 4ஆக மடிச்சுட்டு இதை நீங்கள் இப்படியே வச்சு ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த உயரம் பத்தாது. நீங்கள் இதை அப்படியே திருப்புங்க. பாருங்க, கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் துண்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து 8 துண்டு இருக்கும். இந்த 8 துண்டையும் ஃப்ரண்ட்டுக்கு 4 பேக்குக்கு 4 ஜாயின் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் வந்துடும். ஃப்ரண்ட்டுக்கு இது 8 துண்டு இருக்கும். ஃப்ரண்ட்டுக்கு 2, ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு பாருங்க, இது பண்ணிங்கன்னா 2 துண்டு இருக்கும். பிரித்து பார்த்தீங்கன்னா 2 துண்டு இருக்கும். 2 இருக்குது பாருங்கள், ஃப்ரண்ட்டுக்கு 1 பேக்குக்கு 1. அப்போது இந்த ஃப்ரண்ட்டுக்கு வந்து இது 4 துண்டு வருது பாருங்கள். அதை இந்த பக்கம் 2 துண்டும் அந்த பக்கம் 2 துண்டும். அதே மாதிரி பேக்குக்கு இது ஜாயின் பண்ணிங்கன்னா இது ஃப்ளீட் நல்லா வரும். அடுத்தது கைக்கு சொன்ன பாருங்கள், பஃபைக்கு கீழே பட்டி வைக்கணும்ல, அது நம்ம ட்ராயிங் பண்ணும்போது சைடில் மீந்தது பாருங்கள், அந்த துணி தான் இது. இது படலை மீந்தது பாருங்கள், அந்த துணி 4ஆக மடிச்சிக்கோங்க. 4ஆக மடிச்சிட்டு பாருங்கள், 4 இன்ச்சு வச்சுருக்கேன். இங்கேருந்து இது 4 இன்ச்சு, 4 இன்ச்சு. இங்கே வந்து நான் மொத்தம் 7.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இது 7.5 இன்ச்சு. ஏன் 7.5 இன்ச்சுனா 6 இன்ச்சு எனக்கு வந்து ரெடி அளவு தேவைப்படும். 12 இன்ச்சு அவங்களுக்கு சுற்றளவு. மீதி 1.5 இன்ச்சு எப்பவுமே நான் எல்லாத்துக்கும் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுவேன். அதனால
நைட்டியாக இருந்தாலும் எந்த துணியாக இருந்தாலும் நாங்கள் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுறதுனால அதை வந்து நம்ம பெரிய சைஸாக ஆக்கிக்க முடியும். இப்போ நான் 36 இன்ச்சு இருக்கவங்க 40 சைஸ் கூட தாராளமாக எங்கள் நைட்டியில் போட முடியும். ரெடிமேட் நைட்டியில் அது மாதிரி போட முடியாது. இப்போது இதை கட் பண்ணிவிட்டு இதை பஃப் ஆக்கிக்கலாம். இந்த வீடியோவில் நான் எப்போவுமே கட்டிங் வீடியோ தான் போடுவேன். இந்த வீடியோவில் ஸ்டிச் பண்ணி நான் காமிச்சிருக்கேன். இது பாருங்கள், ஏன்னா டெய்லர் இருக்காங்க இன்றைக்கி. இந்த பாருங்கள், இதில் பாருங்கள், நெக்கு வந்து நெக்லஸ் கொடுத்து வச்சுருக்கோம். அதை ஃபினிஷிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஃபினிஷிங் பண்ணியிருக்கு. ஸ்ட்ரெயிட் பீஸே வச்சுட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இந்த இடமும் 3 கார்னர் மட்டும் நீங்கள் ஃப்ளீட்டுக்கு கொஞ்சம் துணி வச்சு தைச்சிட்டிங்கன்னா வந்துடும். இது நார்மலாக வந்து பேசிக் தெரிஞ்ச எல்லாருக்குமே இது தெரியும். அதனால் வந்து இது தைச்சிருக்கு. நெக்கு தைச்சிருக்கு, ஃப்ரண்ட்டும் தைச்சிருக்காங்க, பேக்கும் தைச்சிருக்காங்க. நாங்கள் முக்கால்வாசி கிராஸ் பீஸ்லாம் துணியில் இருக்காது, நைட்டி துணியில் இருக்காது, ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் இருக்கும். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த ஷேப்பு ரவுண்ட் ஷேப்புக்கும் ஸ்ட்ரெயிட் பீஸே வச்சுருது. ஆனால் ஃப்ளீட் வச்சுருக்கோம் பாருங்கள், ஃப்ளீட் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த அதாவது வளைவு மட்டும் ஃப்ளீட் வைக்கலாம், ஸ்ட்ரெயிட்டுக்கு ஃப்ளீட் வேண்டாம். இந்த வளைவு எங்கே வருதோ அந்த இடத்துல ஃப்ளீட் வச்சிங்கன்னா உங்களுக்கு திரும்பும்போது ஈஸியாக இருக்கும். பேக்கில் வந்து மடித்து தைக்கக்கூடாது. ஃப்ரண்ட்டு வந்து மடித்து தைக்கிற மாதிரி பேக்கை மடித்து தைக்காமல் எப்படி தைக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது தைச்சிட்டு இங்கே அங்கங்கே வந்து அரைக்காத்து போட்டுக்குங்க. நம்ம இப்போ வந்து பேக் இப்படி தைச்சிருக்கோம். ஏன் இப்படி ஃபினிஷிங் இல்லாமல் தைச்சிருக்கோன்னா, இப்போ ஃப்ரண்ட்டை வந்து நம்ம இதில் வந்து உள்ளே தான் வைக்கணும். அதாவது இது பாருங்கள், பீஸ் இருக்குல்ல, நெக்கு பீஸ் இருக்குல்ல, இதுக்கு உள்ளே வந்து இந்த ஃப்ரண்ட்டு பீஸ் பாருங்கள், இது ஃப்ரண்ட்டு நெக்கு தைச்சிருக்கோம். இதுவும் நல்ல பக்கம், இதுவும் நல்ல பக்கம் வரா மாதிரி இப்படி வச்சுட்டு இதுக்கு உள்ளே இது இருக்கணும். நல்லா கவனிங்க. அதாவது நல்லா பாருங்கள், அதாவது இதுக்குள்ளே இது இருந்துட்டு இது மேலே இப்படி வரணும். இது மேலே வந்து ஷோல்டர் அடிச்சிடும். ஷோல்டர் தைக்கும்போது பாருங்கள், அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த ஷோல்டர் ஆண்ட பிசுறு இருக்காது. அடுத்தது பாருங்கள், இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஃப்ரண்ட்டில் வந்து எலாஸ்டிக் வரும், பேக்கில் எலாஸ்டிக் வராது. ஏன் இந்த ஐடியா பண்ணேன்னு சொல்லிவிட்டு நானாக தான் யோசனை பண்ணி பண்ணேன். எதுக்கு பண்ணேன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு, அதாவது எலாஸ்டிக் இல்லாமல் ஒரு நைட்டி ஃப்ராக் தைச்சிருக்கேன். இது எலாஸ்டிக் வச்சு ஒரு நைட்டி ஃப்ராக் தைச்சி இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். தைச்ச பிறகு இதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் இங்கே மார்க் பண்ணியிருந்தேன் தெரியுங்களா, இது பண்ணுறேன், அரைக்காத்து போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த அரைக்காத்துக்கும் இந்த அரைக்காத்துக்கும் முதல்ல கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு சென்டர் பாயிண்ட்டு பார்த்துல சென்டர் இது, இந்த கோடுக்கு ஒரு இன்ச்சு மட்டும் கீழே இறக்கிடுங்க. ஏன் இது இறக்குறேன்னு சொல்லுங்க, இந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க, இந்த கோடு போட்டு பாயிண்ட் வச்சுங்க. அப்போ எலாஸ்டிக் வந்து இங்கேருந்து இப்படி வந்து இப்படி போகும். அதாவது எலாஸ்டிக் அளவு பாருங்கள், எலாஸ்டிக் அளவு எவ்வளோன்னா, இது ஃபுல் அளவு எவ்வளவோ அதை விட 4 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. இது ஃபுல் அளவு வந்து 24 இன்ச்சு, இது ஃபுல் அளவு 22 இருக்குது. நான் எலாஸ்டிக்கை வந்து 4 இன்ச்சு நீங்கள் எப்போவுமே இந்த ஃபுல் அளவில் ஒரு 4 இன்ச்சு கம்மி பண்ணிடுங்க. இந்த எலாஸ்டிக் வந்து 18 இன்ச்சு எலாஸ்டிக் இருக்குது. இந்த 18 இன்ச்சு எலாஸ்டிக்கை நாங்கள் இங்கே தைச்ச பிறகு பாருங்கள், கரெக்டாக எலாஸ்டிக்கை சென்டர் பாயிண்ட் வச்சு, எலாஸ்டிக்கில் சென்டர் பாயிண்ட் வச்சு அந்த பாயிண்ட்டு இங்கே வரணும். அதுக்கு அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்லீவ் பாருங்கள், ஸ்லீவ் தைச்ச பிறகு பாருங்கள், இந்த பட்டி வந்து பேக்கில் வச்சு ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது இந்த ஃப்ளீட்டிங் வச்சிடணும். இப்படி இருக்கும். இப்போ நம்ம கை வந்து இதில் ஜாயின் பண்ணும்போது இங்கே ஃப்ளீட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த ஃப்ளீட்டை பாருங்கள், பார்க்கும்போது இந்த ஃப்ளீட்ஸ் தெரிஞ்சு பாருங்கள், வே ஷேப்பாக நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பீஸில் வந்து நான் சொல்லியிருக்க மாதிரி இந்த பீஸில் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் 2 ஜாயின் பண்ணணும் பாருங்கள். 2 ஜாயின் பண்ணணும். இது பாருங்கள் நல்லா பெருசாக இருந்துச்சு. இப்போ இதை வந்து ஃப்ளீட் வைக்கும்போது உங்களுக்கு நல்லா ஃப்ளீட்ஸ் வரும் பாருங்கள். இங்கே எலாஸ்டிக் வச்சுருக்கு பேக்கில் பாருங்கள், பேக்கில் எலாஸ்டிக் வச்சுருக்கு. இந்த எலாஸ்டிக் எதுக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபுல் ஃப்ராக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அந்த ஐடியா தெரியும். எலாஸ்டிக்கு இதுவும் நைட்டி ஃப்ராக் தான். ஆனால் இது பாருங்கள், இது எது காமிச்சிருக்கேன்னா, இங்கே நான் எலாஸ்டிக் வைக்கலை, ப்ளைனாக இருக்குது பாருங்கள். இந்த எலாஸ்டிக் வைக்காததுக்கும் எலாஸ்டிக் வைக்கிறதுக்கும் வித்தியாசம் என்னென்னா, நம்ம போடும்போது இப்போ நைட்டி ஃப்ராக்னாவே லூஸாக தான் இருக்கணும். இது லூஸாக இருக்கும் உங்களுக்கு.
ஆனால் நம்ம வெளியே போகும்போது இதை கொஞ்சம் இடுப்பில் கட்டும்போது இந்த இடம் வந்து ஒரு மாதிரி ப்ளைனாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதுவே எலாஸ்டிக் கட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ளீட்ஸு பார்க்கறது. இது பாருங்கள், இந்த எலாஸ்டிக் போடும்போது இந்த இடம் பாருங்கள், இதே நைட்டி ஃப்ராக் தான். ஆனால் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளீட்ஸ் தெரியுதுங்களா, ஃப்ளீட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ப்ளெயினாக இருக்கும். நீங்கள் நார்மலாக நைட்டி போடும்போது நைட்டி மாதிரி போட்டாலே, அதாவது இது கட்டாமல் நாடா கட்டாமல் நீங்கள் நைட்டி மாதிரி போடும்போது கூட இந்த ஃப்ளீட்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கட்டி வெளியே போகும்போது நீங்கள் ஃப்ராக் மாதிரி வேணும்னு சொல்லிட்டு இந்த இடுப்பில் இது கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த எலாஸ்டிக் வைக்கிறதுனால. அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நைட்டி ஃப்ராக்கு எலாஸ்டிக் இல்லாமல் எலாஸ்டிக் வச்சு அந்த நான் பொம்மையில் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், ஃப்ளீட் வச்சுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ளீட் வைக்கணும். அந்த நைட்டி வந்து இன்னும் தைக்கலை, அதனால் வந்து இந்த வீடியோ வந்து இதோட க்ளோஸ் பண்ண போகிறேன். தைச்சதுக்கப்புறமா உங்கள் ரெண்டு நைட்டியும் வந்து காமிச்சு விட்றேன். என்னை ஆதரிக்கும் அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி.